Hi friends, welcome to my channel. Friends, இன்னைக்கு என்ன வீடியோஸ்ல என்ன பார்க்க போறோம்னா ஹை வோல்டேஜ் லோ வோல்டேஜ். இந்த ஹை வோல்டேஜ் பிரச்சனை பெரும் பிரச்சனையா இருக்குங்க. நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி அதுதான். இது சம்பந்தமா பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 4-5 வீடியோஸ் வந்து போட்டுட்டோம். இந்த 4-5 வீடியோஸ்லயும் ஒரு சப்ஸ்கிரைபர் கரெக்டா கிரிட்டிக்கலான ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு. என்னன்னு கேட்டீங்கன்னா ஹை வோல்டேஜ் வருது, அது தடுக்கிறீங்க, ஓகே, இது எதனால ஏற்படுது, எப்படி ஏற்படுது அப்படின்னு கேட்டிருந்தாரு. அவருடைய கேள்விக்கு இந்த வீடியோ சிறந்த பதிலா இருக்க போகுது. ஒரு ஹை வோல்டேஜ் வருதுன்னா எதனால் வருது, அதை எப்படி தடுக்கலாம், நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸை எப்படி பாதுகாக்கலாம் அப்படின்றதோடைய நோக்கம் தான் இந்த வீடியோ. நம்மளோட வீட்டுக்கு வரக்கூடிய இபி வயர்ஸில் நியூட்ரல்னு சொல்லிட்டு ஒரு ஒயர் வரும். சிங்கிள் ஃபேஸ் தான் 2 வரும், 3 ஃபேஸ் தான் 4 ஒயர் வரும். இதில் நியூட்ரல்ன்ற ஒரு ஒயர் வந்து கண்டிப்பாக நம்மளோட வீட்டுக்கு வரும். அது இல்லாமல் நம்ம எக்யூப்மெண்ட்ஸை யூஸ் பண்ணவே முடியாது. அந்த ஒரு நியூட்ரல் ஒயர் கட் ஆச்சுன்னா என்ன ஏற்படும் நம்ம வீட்டில், அதனால் என்ன விளைவுகள் ஏற்படும், என்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்றத எல்லாம் தெளிவாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். நீங்கள் ஒரு ஹவுஸ் ஓனராக இருந்தீங்கன்னா உங்கள் எலக்ட்ரிஷியனை கூப்பிட்டு இந்த வீடியோவில் இருக்கிற மாதிரி எனக்கு செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லுங்கள். சப்போஸ் நீங்கள் எலக்ட்ரிஷியன்லாம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் ஒரு ஆர்வம் இருந்தால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதெல்லாம் எனக்கு ஏற்கனவே தெரியும் ப்ரோ அப்படின்னீங்கன்னா பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை விட்டுருங்க. தெரியாதவங்களுக்காக தான் நம்ம வந்து வீடியோஸ் மேக் பண்ணுறோம். இப்போ வீடியோ பார்த்து பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க. உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோக்கள் வேணும் அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். நான் அதுக்கு தகுந்த மாதிரி வீடியோஸ் போடுறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோக்கள் வேணும் அப்படின்றது கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. உங்கள் வீட்டில் எலக்ட்ரிக்கல் சம்மந்தமான ஏதாவது பிரச்சனைகள், அதாவது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் சம்மந்தமான பிரச்சனைகள் இருந்தால் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. அதுக்கான தீர்வை நான் சொல்ல ட்ரை பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க நம்புகிறேன். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கான டாபிக் பார்த்தீங்கன்னா நம்ம நியூட்ரல். இந்த நியூட்ரல் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானதுங்க. நம்ம டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய பவர் சப்ளைவில் நியூட்ரல் வந்து ரொம்ப முக்கியமானது. நம்ம எல்லாருமே தெரியும் ஃபேஸ் தான் நமக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிருப்போம். ஆனால் ஃபேஸை விட இந்த நியூட்ரல் ரொம்ப முக்கியமானது. எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா, இந்த நியூட்ரல் வந்து கட் ஆச்சுன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் வந்து எரிஞ்சு போயிடும். நீங்க ஆல்ரெடி சொல்லி கமெண்ட்ல கேட்டிருக்கிறதா, என்னோட வீட்டுல அடிக்கடிக்கு எக்யூப்மெண்ட்ஸ் வந்து டேமேஜ் ஆகுது, ஏசி வந்து ரிப்பேர் ஆகுது, ஸ்டெபிலைசர் வந்து போகுது, எதனால அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க. இந்த வீடியோல பாத்தீங்கன்னா இந்த நியூட்ரல் என்ற டாபிக்ல தான் நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோவை தெளிவா பார்க்க போறோம். இந்த நியூட்ரல் கட் ஆச்சுன்னா என்னென்ன பிரச்சனைகள் வரும் நம்ம வீட்டுக்கு, இது நியூட்ரல் கட் ஆனாலும் நம்மள வீட்டுல இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ், அதாவது பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய பொருள் எல்லாத்தையுமே எப்படி சேஃபா வச்சுக்கலாம், நம்மளும் எப்படி அதுல இருந்து சேஃப் ஆகிக்கலாம் அப்படின்றதான் இந்த வீடியோவில் முழுமையா பார்க்க போறோம். இந்த நியூட்ரல் டாபிக் வந்து பாத்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு. சரி, அந்த கேள்வியிலேருந்து தான் இந்த டாப்பிக்கை வந்து நான் எடுத்திருக்கேன். சரி, ரொம்ப நாள் ஆச்சு ஒரு முக்கியமான வீடியோஸ் போட்டு. ஏன்னா மழை டைம் ஆரம்பிக்க போது எல்லாருக்குமே வந்து இதை தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பா நீங்க இந்த நியூட்ரல் கட் ஆச்சுன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் டேமேஜ் ஆகும், ஹை வோல்டேஜ் பிரச்சனை, லோ வோல்டேஜ் பிரச்சனை, மீட்டர் எரிஞ்சு போறது, நம்ம லைன்ல பாத்தீங்கன்னா உள்ள இருக்கக்கூடிய வயர் கூட எரிஞ்சு போய் நிறைய பேர் வந்து அந்த பிரச்சனை ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. நிச்சயமா பாத்தீங்கன்னா இந்த வீடியோவை நீங்க பாக்குறீங்க அப்படின்னாலே நீங்க இதுல ஏதோ ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. அதனால தான் இந்த வீடியோ வந்து முழுமையா பாப்பீங்க. இந்த வீடியோவை முழுமையா எண்டு வரைக்கும் பாருங்க. இன்னும் உங்களுக்கு வந்து கிளியரன்ஸ் கிடைக்கும். எலக்ட்ரிஷியன் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை பார்த்து வச்சுக்கோங்க. நியூட்ரல் எந்த அளவுக்கு முக்கியமானது அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். ஏன்னா ஃபேஸுக்கு வந்து 2.5, நியூட்ரலுக்கு வந்து 1.5 நிறைய பேர் போடுவாங்க. இது பார்த்தீங்கன்னா வேரியபிளா போடுவாங்க. அதை பார்த்தீங்கன்னா பெருசா ஃபேஸ்ன்றது நிறைய கரண்ட் எடுக்கும், நியூட்ரல் இருந்து கம்மியா கரண்ட் எடுக்கும் அப்படின்ற மாதிரி ஃபேஸ் பண்ணுவாங்க. ஆனா அது மாதிரி கிடையவே கிடையாது. நியூட்ரல்ன்றது பார்த்தீங்கன்னா என்ன ஃபேஸ்ன்றது என்ன கரண்ட் எடுக்குதோ நியூட்ரலும் அதே கரண்ட் தான் இருக்கும். ஓகேங்களா? இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த நியூட்ரல் கட் ஆனாலும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை எப்படி நம்ம பாதுகாக்க போறோம் அப்படின்றதே பார்க்க போறோம். இந்த நியூட்ரல் எப்படி கட் ஆச்சுன்னா என்ன பிரச்சனை வரும் அப்படின்றதே பார்க்க போறோம். இந்த நியூட்ரலை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து டிரான்ஸ்ஃபார்மர் எல்லாருக்குமே தெரியும். இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ல இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு வந்து பவர் சப்ளை வருது. 230 வோல்ட் பார்த்தீங்கன்னா இதுல இருந்து தான் வரும். இதுல பார்த்தீங்கன்னா 3 ஃபேஸ் வந்து மேலே கொடுப்பாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், இங்க பாருங்க, அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு காயிலோட வைண்டிங் தான் இந்த ஒரு டயக்ராம் வந்து உங்களுக்கு காட்டுது. இதுல பார்த்தீங்கன்னா 3 காயில் இருக்கும். ஃபேஸ் வந்து ஆர் ஃபேஸ், ஒய் ஃபேஸ், பி ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு 3 ஃபேஸ் வந்து உள்ள கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? இதுக்கு சென்ட்ரல இருந்து வரக்கூடிய ஒரு கனெக்ஷன் தான் பார்த்தீங்கன்னா நியூட்ரல். இந்த சென்ட்ரல இருந்து வரக்கூடிய, அதாவது பார்த்தீங்கன்னா இதுக்கு 3க்கும் ஏற்படக்கூடிய டிஃப்ரெண்ட் வோல்டேஜ்ல இருந்து வரக்கூடியது தான் பார்த்தீங்கன்னா இந்த நியூட்ரல். அதாவது பார்த்தீங்கன்னா இதுல வந்து அதிகமா இருக்கு. ஓகேங்களா? இது வந்து மென்ஷன் பண்ணாதீங்க வோல்டேஜ். நம்ம பார்த்தீங்கன்னா 230 வோல்ட் இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா நியூட்ரலுக்கும் இந்த ஏ ஃபேஸ், அதாவது ஏன்னு கொடுத்துருக்கூடிய ஃபேஸுக்கும் 230 வோல்ட் வந்து நம்மளோட இந்தியாவில் கரெக்டாக இருக்கும். 230 வந்து 235 அந்த ரேஞ்சு வந்து இருக்குன்னு வச்சுங்களேன். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க,
இவங்க வந்து கொடுத்துருக்காங்க ஒரு இந்த சி ஃபேஸ் டு நியூட்ரல் ஓகேங்களா, அதே சேம் தான். ஆனால் பாருங்க இங்கே ஃபேஸ் டு ஃபேஸ் இங்கே பாருங்க, இந்த ஃபேஸ்லேருந்து இந்த ஃபேஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 480 கொடுத்துருங்க. ஆக்சுவலாக அவ்வளோ இருக்காது, பார்த்தீங்கன்னா 410 இருந்து 450 வரைக்கும் வோல்டேஜ் வந்து வேரி ஆகும் ஓகேங்களா. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா எக்யூப்மெண்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா 230 வோல்ட்டில் ஒர்க் பண்ணுற மாதிரி தான் நம்ம வாங்கியிருக்கோம் சரியா. அதுக்கு வோல்டேஜ் அதிகமாக வந்தால் நம்மளுடைய பொருள் வந்து டேமேஜ் ஆகும். அது எப்படி டேமேஜ் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட வீட்டில் இந்த மாதிரி தான் ஒரு 3 ஃபேஸ் வயரிங் வந்து பண்ணியிருப்பாங்க சரிங்களா. இது மாதிரி ஒரு 3 ஃபேஸ் வயரிங்கில் ஒரு மீட்டர், ஒரு ஐசோலேட்டர் போட்டிருப்பாங்க, ஐசோலேட்டர் எம்சிபியை போட்டிருப்பாங்க, கீழே ஒரு ஆர்சிசிபி, அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் செலக்டர் 3 ஃபேஸ் செலக்டர் வச்சிருப்பாங்க, உள்ளார வரும் எம்சிபி வச்சு நம்ம வந்து டிஸ்ட்ரிபியூட் பிரிச்சிருப்போம். இதாவது பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாருக்கும் பேசிக்காக தெரிஞ்சது. இது வந்து ஒரு வயரிங் டயக்ராம் ஓகேங்களா. இதில் ஏற்படக்கூடிய நியூட்ரல் கட்டானா என்ன நடக்கும் அப்படின்றது தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். ஏன்னா நம்மளுடைய கான்செப்ட் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் நியூட்ரல் தான் ஓகேங்களா. வேற ஏதாவது டவுட்னா கமெண்ட்ல கேளுங்க, நான் அடுத்த ஒரு வீடியோவில் போட்டு தரேன். இந்த நியூட்ரல் கட் ஆகிறதால நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ் என்ன ஆகும், இந்த மாதிரி எரிஞ்சு போயிடும். ஏன்னு பார்த்தீங்கன்னா 230 வோல்ட்டுக்கு மேலே வரதால் தான் அந்த பிரச்சனை. இந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் எரியிறது. 230 வோல்ட் வந்ததுன்னா நம்மளுடைய பொருள் எதுவுமே ஆகாது. சரி, அது எப்படி பாதுகாக்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா பேசிக்காக நம்மளோட வீட்டில் இருக்கக்கூடிய டிபி பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளோட வீட்டில் பார்த்தீங்கன்னா பேசிக்காக இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா அந்த டிபி பாக்ஸ்னா அந்த எம்சிபிலாம் வரியா அடிக்கிருப்பாங்க. எல்லார் வீட்லையும் இதை முக்கியமாக பார்த்துருப்பீங்க. இது பாருங்க, இது வந்து 3 ஃபேஸுக்காக பிரிச்சிருப்பாங்க. இந்த செக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர் ஃபேஸ், இது பார்த்தீங்கன்னா ஒய் ஃபேஸ், இது பார்த்தீங்கன்னா பி ஃபேஸ், அதாவது 3 ஃபேஸ். நம்ம வந்து 1, 2, 3ன்னு வச்சுக்கலாம் உங்களுக்கு புரியுற மாதிரி. இது பார்த்தீங்கன்னா எர்த் கனெக்டர் ஓகேங்களா. மேலே பாருங்க, இது வந்து நியூட்ரல் கனெக்டர். இங்கே வந்து ஒரு ஐசோலேட்டர் கொடுத்துருக்காங்க, ஒரு ஆர்சிசிபி. இதுல தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகக்கூடியது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபேஸ் செலக்டர் வச்சது வரும் ஓகேங்களா. பாருங்க, இது வந்து ஃபேஸ் செலக்டர். சப்போஸ் ஒரு ஃபேஸ் வந்து ஃபியூஸ் போயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து வேற ஒரு நம்பருக்கு திருப்பி வச்சுக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா இதுல இருந்து ஃபேஸ் போகக்கூடியது நம்ம இது திருப்பும் போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒய் ஃபேஸ் வந்து இதுக்கு வந்துடும், இதுக்கு போகக்கூடிய ஆர் ஃபேஸ் வந்து கட் ஆகிடும் ஓகேங்களா. அதுக்காக பயன்படுத்துறது இந்த சேஞ்ச் ஓவர் சுவிட்ச். இதை பற்றி நான் ஆக்சுவலாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். சரி, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நியூட்ரல் எப்படி கட் ஆகுது அப்படின்றத பார்த்துடலாம். இந்த 3 ஃபேஸ் வயரிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மீட்ரு, அடுத்து பார்த்தீங்கன்னா ஐசோலேட்டரு, பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு சுவிட்ச் கொடுத்து பல்ப் வந்து எப்படி எரியுது, அதனால என்ன பிரச்சனை வருது அப்படின்றத மட்டும் பார்ப்போம். மீதி இருக்கக்கூடிய டயக்ராம் வந்து நமக்கு பண்ணலை ஓகேங்களா. நான் இதை பற்றி விளக்கமாக நம்ம சொல்ல முடியாது. இந்த டயக்ராமில் நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னா மீட்ரு, ஒரு ஐசோலேட்டர் ஒன்று போட போகிறோம், அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சுவிட்ச், ஒரு பல்ப் ஓகேங்களா. இதை வச்சு தான் நம்ம வந்து எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம் ஓகேங்களா. ஏன்னா புரியணும்னா இது மாதிரி கொச்சன்னு இருக்கும்போது வந்து நம்மளால புரிஞ்சிக்க முடியாது ஓகேங்களா. நிறைய லைனிங் இருக்கும்போது புரிஞ்சிக்க முடியாது. அதனால சிம்பிளான ஒரு லைனிங் போட்டு உங்களுக்கு வந்து புரியுற மாதிரி நான் சொல்றேன் பாருங்க. இப்போ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மீட்ரு பார்த்தீங்கன்னா இந்த 3 ஃபேஸ் மீட்ரு. மோஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 3 ஃபேஸ் மீட்ரு எதுக்காக நம்ம வாங்குறோம் அப்படின்னு முதல்ல யோசிக்கணும். 3 ஃபேஸ் மீட்டராக இருந்தாலும் சரி, சிங்கிள் ஃபேஸ் மீட்டராக இருந்தாலும் சரி, இந்த நியூட்ரல் கட்டுன்றது எல்லாருக்குமே இருக்கும் ஓகேங்களா. நீங்கள் 3 ஃபேஸ் வாங்கியிருந்தாலும் சரி, சிங்கிள் ஃபேஸ் வாங்கியிருந்தாலும் சரி, ஹை வோல்டேஜ் வரதான் செய்யும். ஆனால் 3 ஃபேஸ் தான் வரும், சிங்கிள் ஃபேஸுக்கு வராது அப்படின்றது கிடையவே கிடையாது. அதையும் நான் வந்து உங்களுக்கு பிரித்து எக்ஸாம்பிளோட சொல்கிறேன் நான். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 3 ஃபேஸ் மீட்டர் நம்ம எதுக்காக வாங்குறோம் அப்படின்னா நமக்கு வந்து லோடு அதிகமாக இருக்கும். ஒரு பேட்டரி சாதாரணமாக நம்ம வந்து ஒரு கடிகார பேட்டரி எடுத்துக்கும், அதை வந்து வச்சு ஒரு கடிகாரத்தை மட்டும் தான் இயக்க முடியும். இன்னொரு கடிகாரத்தை இயக்கணும்னா அது வந்து இயங்காது, சரியாக வந்து இயங்காது ஓகேங்களா. அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 3 ஃபேஸ் வாங்குறோம். ஒரு ஃபேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏசி, ஒரு வாஷிங் மிஷின் இதெல்லாம் வந்து ஓடும். இன்னொரு ஃபேஸில் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய லைட்ஸ்லாம் வந்து எரியும். இன்னொரு ஃபேஸில் பார்த்தீங்கன்னா வேற ஏதாவது ஒரு பர்பஸ்க்காக, அதாவது பார்த்தீங்கன்னா போர் மோட்டர் இருக்கும், அதுக்காக வந்து பயன்படுத்துவாங்க ஓகேங்களா. இது வந்து டொமஸ்டிக் பர்பஸ், அதை பார்த்தீங்கன்னா வீட்டுக்கான பர்பஸ். அது ஃபேக்ட்ரிலாம் பார்த்தீங்கன்னா இந்த 3 ஃபேஸ் 3 ஃபேஸுமே ஒரு மோட்டர் கொடுத்து ஒர்க் பண்ண வைப்பாங்க சரிங்களா. அங்கேயும் சில பிரச்சனைகள் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேஸ் கட் ஆனால் அந்த மோட்டர் வந்து டேமேஜ் ஆகும். அது டேமேஜ் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிவெண்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று யூஸ் பண்ணுவாங்க, சிங்கிள் ஃபேஸ் ப்ரிவெண்டர். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேஸ் கட் ஆயிடுச்சுன்னா டோட்டலாக அந்த யூனிட்டுக்கு போகக்கூடிய சப்ளையை வந்து கட் பண்ணி விட்டுரும். 3 ஃபேஸ் மோட்டர்னா 3 ஃபேஸ் ப்ரிவெண்டர் யூஸ் பண்ணுவாங்க. இதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போர் மோட்டர், ஒரு கான்டாக்டர் வச்சு யூஸ் பண்ணுறாங்க, ஒரு டோர் ஷார்ட்டர் வச்சு யூஸ் பண்ணுறாங்கன்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஃபேஸ் ப்ரிவெண்டர் வச்சு யூஸ் பண்ணுவாங்க. இதை பற்றி உங்களுக்கு தேவைன்னாலும் கமெண்ட்டை தெரியப்படுத்துங்க, நான் அடுத்த வீடியோவை கொடுக்குறேன். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 3 ஃபேஸ் மீட்டர் வச்சிருக்கோம். நமக்கு வந்து போஸ்ட் வந்து என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா நமக்கு RYB அப்படின்னு சொல்லிட்டு 3 ஃபேஸ், ஒரு நியூட்ரல். நம்ம இபி டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கு இல்லையா, சாரி போஸ்ட் இருக்கு இல்லையா, அதுல இருந்து நமக்கு வந்து வீட்டுக்கு வந்து வரும். பார்த்தீங்கன்னா 3 ஃபீஸ் கேரியர் வந்து நம்மளுடைய பாக்ஸில் வந்து கண்டிப்பாக இருக்கும். 3 ஃபேஸ் ஒயரிங் பண்ணால் இந்த மீட்ரு, ஃபியூஸு, அடுத்து பார்த்தீங்கன்னா முக்கியமானது ஒரே ஒரு ஐசோலேட்டர் ஓகேங்களா.
இந்த ஐசோலேட்டர் கண்டிப்பா வந்து எல்லார் வீட்லயுமே இருக்கும். இது பார்த்தீங்கன்னா 4 போல் ஐசோலேட்டர். ஓகேங்களா? 4 போல் ஐசோலேட்டர்னா ஒரு ஒரு பொருளை வந்து தனிமைப்படுத்தக்கூடியது. ஒரு ஒரு அதாவது போகக்கூடிய பவரை கட் பண்ணக்கூடியதுதான் ஐசோலேட்டர். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 3 சுவிட்ச் வந்து எடுத்துக்குவோம். ஏன்னா இதை வச்சு தான் நம்ம எக்ஸாம்பிள் பார்க்க போறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 3 பல்ப். ஓகேங்களா? 3 பல்ப் எடுத்துக்கினாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா ஆர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இந்த மீட்டரில் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். இந்த மீட்டரில் பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 1 2 3 4 5 6 7 8 மொத்தம் பார்த்தீங்கன்னா 8 கனெக்டர் இருக்கும். அதில் வந்து 4 இன்புட் 4 அவுட்புட். ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க ஆர்ஃபேஸ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பின்னுக்கு ஆர்ஃபேஸ் வந்துடும். ஒய் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா அடுத்து 3வது பின்னுக்கு வரும். அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம சிங்கிள் ஃபேஸ் மீட்டரில் பார்த்துருப்போம் ஃபேஸு நியூட்ரல் நியூட்ரல் ஃபேஸ் அப்படின்னு இருக்கும். 3 ஃபேஸ் மீட்டரை பொறுத்த வரைக்கும் ஃபேஸு அடுத்து அவுட்புட் ஃபேஸு, ஒய் ஃபேஸு அடுத்து அவுட்புட் ஒய் ஃபேஸு, பி ஃபேஸு அடுத்து பி ஃபேஸு. ஓகேங்களா? அடுத்து நியூட்ரல் நியூட்ரல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த டயக்ராம் நீங்கள் உத்து பார்த்தாலே உங்களுக்கு வந்து புரியும். ஓகேங்களா? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்ல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இங்கே பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து ஃபேஸ் கொடுத்துட்டோம், 3வது ஃபேஸ் கொடுத்தாச்சு, 4 விட்டு 5வது நம்ம வந்து ஃபேஸ் கொடுத்தாச்சு. ஓகேவா? நியூட்ரல் பாருங்க லாஸ்ட் 6வது பின் வந்து 7வது பின் வந்து நம்ம வந்து நியூட்ரல் கொடுத்துட்டோம். ஓகேவா? இப்போ நம்ம இபி போஸ்ட்லேருந்து வரக்கூடியது ஆர் ஃபேஸ் ஒய் ஃபேஸ் பி ஃபேஸ். அதாவது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஆர் ஃபேஸ் ஒய் ஃபேஸ் பி ஃபேஸ் எதனால சொல்றாங்கன்னா அது வந்து ஒரு நம்ம பாடத்திட்டமா இருக்கட்டும், ஒரு ஐடென்டிஃபை பண்றதுக்காக இது மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நம்ம வந்து 1 2 3 ஃபேஸ்ன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? 3 ஃபேஸ் வந்து நம்ம உள்ள கொடுத்துட்டோம். இப்போ 3 ஃபிஷ் கேரியர் இருக்கு இல்லையா, 3க்கும் வந்து நம்ம வந்து ஃபேஸ் எடுக்கணும். பாருங்க ஃபேஸ் ஆர் ஃபேஸ் முன்னாடி ஃபேஸ் 1 உள்ள வந்ததுன்னா அதுலேருந்து ஃபேஸ் 1 வந்து அவுட்புட். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் 2 உள்ள வந்ததுன்னா அதுல இருந்து அவுட்புட் ஃபேஸ் வந்து ஃபேஸ் 2. ஓகேங்களா? அடுத்து பாருங்க ஃபேஸ் 3 வருது, அதோடைய அவுட்புட் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா 3. ஓகேங்களா? இப்போ ஆர் ஃபேஸ் ஒய் ஃபேஸ் இங்கே பி ஃபேஸ் வந்து கொடுத்தாச்சு. எங்க நியூட்ரலே காணாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நியூட்ரல் வந்து என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்து நமக்கு இந்த ஐசோலேட்டருக்கு தான் வரும். ஓகேங்களா? இப்போ இந்த ஆர் ஃபேஸ் பாருங்க ஐசோலேட்டரில் நம்ம வந்து 2வது பின்ல கொடுத்துறோம். அது பார்த்தீங்கன்னா ஒய் ஃபேஸு 3வது பின்னு, பி ஃபேஸ் பார்த்தீங்கன்னா 4வது பின்னு, இது மாதிரி கொடுத்துட்றோம். நியூட்ரல் பாருங்க நமக்கு மீட்டர்லேருந்து டேரெக்டாக என்ன பண்ணோம் ஒரு நியூட்ரல் கனெக்டர் போட்டு வந்தாலும் வரும். சிலர் வந்து எடுத்து வந்து நேராக இந்த ஐசோலேட்டரில் கொடுத்துருவாங்க. இது எல்லாத்துக்கும் நடுவில் தான் நம்ம வந்து போடக்கூடிய டிவைஸ் வந்து என்னன்னு பார்க்க போகிறோம். ஓகேவா? இந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த சப்ஜெக்டை பார்த்துட்டு அடுத்த சப்ஜெக்டை நம்ம வந்து இதுக்கு நடுவில் என்ன சிஸ்டம் நம்ம போட்டால் இந்த நியூட்ரல் கட்டை வந்து தடுக்கும் அப்படின்றதையும் பார்த்துருவோம். சரியா? இப்போ பாருங்க நான் வந்து ஒரு சுவிட்சுக்கு வந்து ஒரு ஆர் ஃபேஸ் கொடுத்துறேன், ஒரு ஒய் ஃபேஸ் ஒரு பி ஃபேஸ் நம்ம கொடுத்துறோம். இது எதுக்காக நான் கொடுத்து வச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சிம்பிளா இங்கே என்ன நடக்கும் அப்படின்றத மட்டும் தெரியப்படுத்துறதுக்காக நம்ம அதே மாதிரி பல்புக்கும் பார்த்தீங்கன்னா அந்தந்த ஃபேஸ் வந்து கொடுத்துடலாம். 3க்கும் கொடுத்துருவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம நியூட்ரல் வந்து கொடுக்குறோம். ஒரு லைட் வந்து எரியணும்னா முக்கியமாக நமக்கு வந்து நியூட்ரல் வந்து ரொம்ப ரொம்ப அவசியங்க. ஒரு லைன் வந்து எரியணும்னா சிங்கிள் ஃபேஸில் எரியாமல் போகிறதுக்கு வித்தியாசம் இருக்குது. ஓகேங்களா? சிங்கிள் ஃபேஸில் நியூட்ரல் இருந்தும் நமக்கு வந்து எரியலைன்னா அது வேற விஷயம். ஓகேங்களா? சிங்கிள் ஃபேஸில் நியூட்ரல் கட் ஆனால் லைட் வந்து எரியாது. ஏன்னா ஃபேஸ் போய் ரிட்டர்னில் வந்து நிற்கும். ஓகேங்களா? எங்கேயும் ஆகிடாது. ஆனால் 3 ஃபேஸில் அப்படி கிடையாதுங்க. நியூட்ரல் கட் ஆனால் நம்மளே வந்து ஃபிசிக்கலாக வந்து அதை டேமேஜ் பண்ணிவிடுவோம். நம்மளே எப்படி அதை டேமேஜ் பண்ணுறோம், நான் எப்படி பண்ணுவேன் டேமேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ அதுக்கான விளக்கம் தான் இதில் இருக்குது. நான் வந்து 3க்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 3 விதமான பவர் சப்ளை கொடுத்துருக்கோம். 3 அவுட்புட் சப்ளைவும் நம்ம எடுத்துட்டோம். நியூட்ரல் வந்து நம்ம கொடுத்துட்டோம். நம்ம வந்து இங்கே வந்து சுவிட்சை ஆன் பண்ணுறேன், பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லைட்டு வந்து எரியுது. ஓகேங்களா? இந்த சுவிட்ச் ஆன் பண்ணுறேன், இங்கே வந்து எரியுது. இதை வந்து ஆன் பண்ணுறேன், இப்போ நமக்கு 3 பல்புமே எரியுது. இப்போ இது வந்து எரியுது. இப்போ இந்த இடத்துல நியூட்ரல் இருக்கிறதால இந்த லைன் வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நியூட்ரல் வந்து நமக்கு இது வரைக்கும் வந்து நிற்கும். அதாவது பார்த்தீங்கன்னா இதை பாருங்க சும்மா சிம்பிளாக நான் இங்கே சொல்கிறேன். இந்த ஆர் ஃபேஸ் வந்து இங்கே பாருங்க நேராக சுவிட்சுக்கு வருதா. இந்த சுவிட்சில் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் 2 பின்னு பின்னாடி இருக்கும். நம்ம ஆன் பண்ணும்போது தான் இந்த சப்ளை வந்து இங்கே போகும். ஓகேங்களா? நியூட்ரல்ன்றது நம்ம காமன். நேராக பாருங்க இந்த நியூட்ரல் வரும், இங்கே வரும், இதுக்குள்ளார இருக்கக்கூடிய இந்த ஃப்ளம்மட்ல சுற்றி நேராக இங்கே வந்துட்டு மறுபடியும் இது வழியாக வந்து இங்கே நிற்கும். இந்த இடத்துல நிற்கும். நம்ம எப்போ சுவிட்சை ஆன் பண்ணுறோமோ இது என்ன நடக்கும், 2 அதாவது நியூட்ரலும் ஃபேஸும் மோதும். ஓகேங்களா? ரெண்டுமே வந்து நேருக்கு நேர் சந்திக்கும் போது இப்போ இது சந்திக்கும் போது ஒரு எனர்ஜி வந்து உண்டாகும். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு பவர், ஒரு ஷார்ட் உண்டாகும். அப்போ என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பல்புக்குள்ள என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு ஃபிலிம் வந்து கொடுத்துருப்பாங்க. அது என்ன பண்ணும், அந்த மோதலை எடுத்துக்கிட்டு ஹீட், அதை வந்து ஹீட் எனர்ஜியை அப்படியே ப்ரொடியூஸ் பண்ணிடும். ஓகேங்களா? அதை வந்து என்ன பண்ணும், அதனுடைய மோதலை அப்படியே வந்து பவரா கன்வெர்ட் பண்ணி நமக்கு ஒரு ஹீட் எனர்ஜியில பல்ப் வந்து க்ளோ ஆகும். ஓகேங்களா? இப்போ
இந்த இடத்துல பல்ப் இருக்கிறதால நமக்கு வந்து எந்த ஷார்ட்டுமே ஆகலை. ஷார்ட்னா ரெண்டு மோதி ஃபீஸ் போகும், எம்சிபி ட்ரிப் ஆகும். இந்த இது எதுவுமே ஆகலை. சப்போஸ் இந்த பல்ப் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்து என்ன ஆகும், எம்சிபி போட்டுனா எம்சிபி ட்ரிப் ஆகும், அப்படி இல்லைன்னா அந்த ஃபியூஸில் கட் ஆகும். இதுவும் இல்லையா, ஃபியூஸும் இல்லையா, நேரம் என்ன பண்ணும், நம்மளோட மீட்டரில் வந்து உள்ள போகக்கூடிய லைன் வந்து கட் ஆகும். மீட்டரில் நாங்கள் டேரெக்டாக கொக்கி போட்டுக்கிறோம்னா நேராக இங்கே கொக்கி போட்டுருக்க பாருங்க, அந்த இடத்துல பல்ஜ் ஆகும். இதுக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாவது கொஞ்சம் மெலிசா ஒயர் போட்டுருந்தோம்னா அந்த இடத்துல வந்து எரிஞ்சு கட் ஆகிடும். ஓகேங்களா, இதுதான் நடக்கும். இப்போ நம்ம இந்த இடத்துல வந்து மூணுமே வந்து 3 பல்ப் வந்து நார்மலாக எரியுது. இப்போ நியூட்ரல் கட் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். எங்கே கட் ஆகுதுன்னா நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இந்த இடத்துல எடுத்துக்கோம். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த 4 போல் ஐசோலேட்டரில் இந்த ஒரு கனெக்டர் பார்த்தீங்கன்னா நியூட்ரலுக்கான கனெக்டர். இப்போ அந்த கனெக்டர் ஏதோ ஃபெயிலியர் ஆயிடுச்சு, நியூட்ரல் வந்து கட் ஆயிடுச்சுங்க. இப்போ என்ன நடக்கும், நமக்கு இதில் இருக்கக்கூடிய லைட்ஸ் வந்து ஆஃப் ஆகிடும். இந்த 3 சுவிட்சும் வந்து நமக்கு ஆஃப்ல இருக்கிற வரைக்கும் என்ன நடக்கும், லைட்ஸ் எல்லாம் வந்து ஆஃப் ஆகிடும். இப்போ சப்போஸ் உங்களுக்கு வந்து தெரியல, நியூட்ரல் கட் ஆனது தெரியல, நைட் டைம், ஓகேங்களா, நைட் டைமு சுவிட்ச் வந்து நமக்கு ஆன்ல இருக்கு அப்படின்னா என்ன ஆகும்னா, இங்கே பாருங்க எக்ஸாம்பிளுக்கு இந்த நியூட்ரல், இப்போ இந்த பக்கம் வந்து நியூட்ரல் சப்ளை இல்லை, இங்கே பாருங்க கட் ஆயிடுச்சு. இப்போ என்ன ஆகும், இந்த சுவிட்சை மட்டும் நம்ம ஆன் பண்ணுறோம். அதாவது பார்த்தீங்கன்னா லைட் வந்து இந்த லைட்டு மட்டும் ஆன்ல இருக்கு அப்படின்னா இந்த ஆர் ஃபேஸ் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்க இது வழியாக போயிட்டு இது வழியாக வந்துட்டு இந்த இடத்துல வந்து வெயிட் பண்ணோம். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த பி ஃபேஸ் இருக்கு இல்லையா, நீ எப்படா இந்த சுவிட்சை ஆன் பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து நிற்கும். அதாவது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ரெட் ஃபேஸ்லேயும் வந்து இங்கே வந்து நிற்கும். ஓகேங்களா, இப்போ இந்த சுவிட்சை ஆன் பண்ணும்போது எதுவுமே நடக்காது, ஏன்னா இதுவும் ஒய்ஃபேஸ் இதுவும் ஒய்ஃபேஸ், அதனால இது வந்து பிரச்சனை இல்லை. இது வந்து ஆன் பண்ணதுனால இந்த இடத்துல வந்து ஒய்ஃபேஸ் நிற்குது, இது எல்லா இடத்துலையும் வந்து நிற்குது. ஓகேங்களா, இப்போ இந்த இடத்துலையும் வந்து நிற்குது, இந்த இடத்துலையும் வந்து நிற்குது, ஏன்னா நியூட்ரல் வந்து இல்லை. இப்போ இந்த நியூட்ரல் இருந்ததுன்னா இந்த ஃபேஸ் வந்து போகாது, இந்த ஹீட்டிங் எனர்ஜியா வந்து கன்வெர்ட் பண்ணிடும். ஓகேங்களா, அதனால இது ரெண்டுக்கும் மோதல் அதாவது பார்த்தீங்கன்னா எதிர்ப்பு தெரிவிக்க நியூட்ரல் இல்லை. அதனால என்ன பண்ணிடுச்சு, நேரங்க பாருங்க இந்த 3 இடத்துலையும் வந்து ஆர் ஃபேஸ் வந்து ஒய் ஃபேஸ் வந்து வெயிட் பண்ணுது. இப்போ இந்த 3 ஒய் ஃபேஸும் வெயிட் பண்ணும்போது நம்ம வந்துட்டு இந்த பாருங்க இந்த சுவிட்சை ஆன் பண்றேன்னு வச்சுங்களேன், இந்த பி ஃபேஸ் வந்து நான் ஆன் பண்றேன். ஆன் பண்ணும்போது என்ன ஆகும் தெரியுங்களா, ஃபர்ஸ்ட் வந்து இது ஹீட் ஆகும். ஏன், இந்த சுவிட்ச் வந்து பார்த்தீங்கன்னா 230 வோல்ட்டுக்கு தான் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பா, அதை வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு வந்து ஒரு 200 வோல்ட் இருக்கு, இன்னாண்டா பார்த்தீங்கன்னா ஒரு 200 வோல்ட் இருக்கு. மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு 400 வோல்ட் வந்து இந்த இடத்துல சந்திக்கும், இந்த சுவிட்சில் வந்து சந்திக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி ரெண்டும் மோதும் போது அதை வந்து ஒரு ஹீட் எனர்ஜியா வெளிப்படுத்தும் அப்படின்னு சொன்னேன். ரெண்டு மோதும் போது என்ன ஆகும், இப்போ 2 வத்தி குச்சி கிழிச்சு வச்சோம்னா என்ன ஆகும், அந்த இடம் எரியுமா இல்லையா, அது மாதிரி தான் இந்த இடம் வந்து ஹீட் எனர்ஜியா உண்டாகும். இதே வந்து பல்ப்ல மோதிச்சுன்னா என்ன ஆகும், அது வந்து ஹீட்டை வந்து எரிய ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா, ஹீட் எனர்ஜியா வெளியே கொடுக்கும். அப்போ இந்த பல்ப் இல்லாத பட்சம் இந்த சுவிட்ச் வந்து ஹீட் ஆகும். இப்போ ஆல்ரெடி நமக்கு பல்ப் இருக்கு, இந்த இடத்துல என்ன ஆகும், பல்ப் வந்து ஓவர் பிரைட்டா எரியும். இந்த பல்ப் 3 என்ன ஆகும், ஓவர் பிரைட்டா எரியும். நீங்க ஆன் பண்ண உடனே இந்த லைட் வந்து பிரைட்டா வந்து எரியும். எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி இன்னாண்ட ஒரு 200 வோல்ட்டு, ஆல்ரெடி இன்னாண்ட ஒரு 200 வோல்ட்டு, 2 ஃபேஸுமே சேர்ந்து ஒரு ஃபேஸ் வந்து நியூட்ரலா ஆக்ட் பண்ணி ரெண்டுமே சேர்ந்ததுனால பவர் வந்து அதிகமா வந்து ஹீட் எனர்ஜி வெளிப்படுத்தும். இந்த பல்ப் ஹீட் எனர்ஜி வெளிப்படுத்தி எரிஞ்சு போயிடும். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த பல்ப் வந்து எரிஞ்சு வெடிச்சு போயிடும், ஃபியூஸ் போயிடும். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸும் இதே தான். ஓகேங்களா, அதாவது வந்து நான் ஒன்றுமே பண்ணலங்க, ஃப்ளக்கிங் மட்டும் தான் பண்ணியிருந்தேன், அது எதனால டேமேஜ் ஆச்சுன்னே தெரியல அப்படின்னுவாங்க. அதுக்கு காரணம் இதுதான், நீங்கள் ஃப்ளக் பண்ணியிருப்பீங்க, ஆனால் ஃப்ளக்கை வந்து அன்ஃப்ளக் பண்ணா இருப்பீங்க. சுவிட்ச் கண்ட்ரோலில் தான் வந்து அந்த ஃபேஸ் வந்து கட் ஆகும். ஆனால் என்ன பண்ணும், இங்க பாருங்க நியூட்ரல் வழியா போகிட்டு இங்க வரும்போது வேற ஒரு ஃபேஸ் வரும். ஓகேங்களா, எலக்ட்ரானிக்ஸ் பொருளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. எலக்ட்ரானிக்ஸ் பொருள்ல எர்த் அப்படின்ற ஒரு பின் வந்து கொடுத்துருப்பாங்க. எர்த்துன்றத எங்க எடுத்துன்னு கொடுத்துருப்பாங்கன்னா, அந்த பிசிபில ஒரு நியூட்ரல் வழியா தான் எடுத்து போய் காமன் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, அந்த கிரவுண்ட் பண்றதுக்காக அதுல போய் காமன் பண்ணியிருப்பாங்க. அந்த எர்த் உள்ள வரும்போது எர்த் ஆல்ரெடி அங்க பேசிக் வெயிட்டிங்ல இருக்கும். இங்க நியூட்ரல் வழியா ஃபேஸ் வரும்போது அது என்ன ஆகும், அப்படியே வந்து பேர்ன் ஆகி போயிடும், அது வந்து எரிஞ்சு போயிடும். அதை பத்தி நான் இன்னொரு பிசிபியில் ஒரு எலக்ட்ரானிக்ஸ் காம்போனன்ட்ஸ்லாம் வந்து எப்படி டேமேஜ் ஆகுது அப்படின்ட்டு அடுத்த வீடியோல பார்ப்போம். இப்போ பாருங்க, இந்த இடத்துல நியூட்ரல் கட் ஆச்சுன்னு சொன்னேன். சப்போஸ் இந்த இடத்துல வந்து நியூட்ரல் கரெக்டா இருக்குங்க, இதுல கட் ஆகல, இபி போஸ்ட்லேயே வந்து லைன் வந்து கட் ஆயிடுச்சு அப்படின்னா, இங்க பாருங்க இங்கேயே கட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணும்,
இந்த ஃபேஸ் அப்படியே நேராக வந்து இது வழியா வந்து இந்த நியூட்ரல் வழியா வந்து இந்த பின்னில் வந்து வெயிட் பண்ணுங்க. அதாவது இங்கேருந்து மறுபடியும் போஸ்ட் வரைக்கும் போயிட்டு வெயிட் பண்ணும். இந்த போஸ்ட் வரைக்கும் போயிட்டு அந்த போஸ்ட்ல இருக்க நியூட்ரல் வழியா போயிட்டு பக்கத்துல இருக்கிற வீட்டில் இருக்கக்கூடிய சிங்கிள் ஃபேஸை போய் அடிச்சிடும். ஏன்னா அவங்களுக்கு சிங்கிள் ஃபேஸ் வச்சிருப்பாங்க. ஓகேங்களா, அங்க சிங்கிள் ஃபேஸ் இருக்கும், அவங்களுக்கு ஆல்ரெடி நியூட்ரல் கட்டில் இருக்கும், ஆல்ரெடி ஒரு ஃபேஸ் உள்ள இருக்கும். என்ன ஆகும், நேரம் அங்க போய் அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வந்து டேமேஜ் பண்ணிடும். அதாவது 3 ஃபேஸ் தான் டேமேஜ் பண்ணுமா அப்படின்னு கேட்டா அப்படி கிடையாது, சிங்கிள் ஃபேஸையும் டேமேஜ் பண்ணும். அந்த சிங்கிள் ஃபேஸை டேமேஜ் பண்றதுக்கு காரணமும் இந்த 3 ஃபேஸ் யூசரு பிளஸ் பார்த்தீங்கன்னா ஹை வோல்டேஜ் பிரச்சனை இருக்கு, டிரான்ஸ்ஃபார்மர் பிரச்சனையும் இருக்கு. ஓகேங்களா, இந்த 3 ஃபேஸ் யூஸ் பண்றவங்களாலையும் இந்த பிரச்சனை வரும் அப்படின்றதான் நம்ம இதுல சொல்ல வரும். ஓகேங்களா, இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இபி போஸ்ட் வந்து கொடுத்துட்டோம்னா நமக்கு என்ன ஆகும், நார்மலா நமக்கு வந்து வோல்டேஜ் வந்து வந்துட்டு இருக்கும். ஓகேங்களா, இந்த சுவிட்ச் வந்து ஹீட் ஆகாது, நமக்கு பல்ப் எல்லாமே பார்த்தீங்கன்னா நார்மல் பொசிஷன்ல வந்து நியூட்ரல் உள்ள வந்துடும். நியூட்ரல் வந்து உள்ள வந்துச்சுன்னா நமக்கு வந்து பல்பெல்லாம் வந்து எரியும். இது வந்து நார்மலா நடக்கக்கூடிய பிரச்சனைகள். ஓகேங்களா, இது இப்படிதான் வந்து பிரச்சனைகள் வந்து ஏற்படும். நியூட்ரல் கட் ஆச்சுன்னா இது பிரச்சனைகள் வரும். நியூட்ரல் ரொம்ப அவசியமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நியூட்ரல் அவசியம் தான். அதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, இந்த ஜென்ரேட்டர் இருக்கு இல்லையா, ஜென்ரேட்டர் பண்றவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா தனியா ஒரு எர்த்திங் பண்ணி கிரவுண்ட்ல ஒரு 10 அடிக்கு பைப் நோண்டி போச்சு, அதுல இருந்து ஒரு ஒயர் எடுத்தாந்து இந்த நியூட்ரலோடைய லிங்க் பண்ணியிருப்பாங்க. அதாவது எதுக்காகனா அந்த ஜென்ரேட்டர்ல ஏற்படக்கூடிய அன்பேலன்சிங் வோல்டேஜையை கிரவுண்ட் பண்றதுக்கும், சப்போஸ் நியூட்ரல் வந்து இங்க கட் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த வேற ஏதாவது ஃபேஸ் அதுல வரக்கூடாது அப்படின்றதுக்காகவும் அந்த எர்த்திங் வந்து பண்ணுவாங்க. ஒன்று வந்து எர்த்திங், 2 கிரவுண்டிங்ல 2 எர்த்திங் பண்ணுவாங்க. ஒன்று வந்து என்ன பண்ணுவாங்க, பாடி எர்த், அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம தொட்டா மெட்டல் பகுதியில் இருக்கக்கூடிய எர்த்தில் ஒரு கிரவுண்ட் வந்து அதுல வந்து ஒன்று கொடுத்துருவாங்க. ஓகேங்களா, அதுல ஒன்று கொடுத்துருவாங்க. இன்னொன்று என்ன பண்ணுவாங்க, நியூட்ரல்ல வந்து லிங்க் கொடுத்து விட்டுருவாங்க. நான் அடுத்து வந்து ஜென்செட்டை வச்சு ஒரு வீடியோஸ் பண்றேன். ஓகேங்களா, அதனால பார்த்தீங்கன்னா நியூட்ரல் வந்து ரொம்ப அவசியமான ஒன்று. ஏன்னா நம்மளோட வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இது மாதிரி எர்த்து பிட் தனித்தனியா நம்ம போட மாட்டோம். சப்போஸ் அது மாதிரி போட்டோம்னா என்ன நடக்கும் அப்படின்னா, சப்போஸ் நியூட்ரல் கட் ஆகும் போது எர்த்திங்ல ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அந்த ஒயர்ல வெளியே மேல வரக்கூடிய ஃபேஸ் வந்து நமக்கு அஃபெக்ட் பண்ண வாய்ப்பு உண்டு. அதனால என்ன பண்ண போறோம், இது எல்லாத்துக்கும் டிவைஸை வந்து யூஸ் பண்ண போறோம். அந்த டிவைஸை பத்தி பார்த்துடலாம். இப்போ பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 போல் ஐசோலேட்டர். ஓகேங்களா, பாருங்க, நியூட்ரல் லைன் 1, லைன் 2, லைன் 3. ஓகேங்களா, அவ்வளவுதான். இது பாத்தீங்கன்னா 3 ஃபேஸ்க்கான வோல்டேஜ் ப்ரொடக்ஷன் டிவைஸ். இதை பத்தி நம்ம ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருக்கோம், நிறைய பேர் ஆதரவு கொடுத்துருக்கீங்க. ஓகேங்களா, இந்த வோல்டேஜ் ப்ரொடக்ஷன் டிவைஸ் எவ்வளோனா ஒரு 4000 ரூபா வருங்க. 4000ல இருந்து ஒரு அது கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம், அதிகமாக இருக்கலாம். ஏன்னா எக்ஸாக்டா நம்ம வந்து பவர் ரேட்டு வந்து நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா நிறைய பேர் கமெண்ட்ல கேட்குறீங்க, நீங்க எவ்வளோ சொன்னீங்க, இங்க வந்து ரேட் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி அதையும் கேட்குறாங்க. ஓகேங்களா, ஏன்னா ரேட்டுன்றது நம்ம வந்து யாருக்கிட்டையும் சொல்ல முடியாது. ஓகேங்களா, இதுல பாருங்க 230 வோல்ட், மூணுக்குமே பார்த்தீங்கன்னா 230 வோல்ட் வந்துட்டு இருக்கும். கீழே நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஆம்ஸ் வந்து அதுலேயே வந்து காட்டும். இதுல கரண்ட் ஏதாவது வேரி ஆகும்போது வோல்டேஜ் ஏதாவது வேரி ஆகும்போது என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா, இந்த வோல்டேஜ் ப்ரொடக்ஷன் டிவைஸ் என்ன பண்ணும், வோல்டேஜ் வந்து கட் ஆஃப் பண்ணும். இதை பத்தி நம்ம ஒரு வீடியோ முழுமையா போட்டிருக்கோம் பாருங்க. இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபார்மர்ல ஏற்படக்கூடிய ஹை வோல்டேஜ், அதாவது பார்த்தீங்கன்னா இதுல ஏற்படக்கூடிய ஹை வோல்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லிங்கன்னா, இந்த மாதிரி இடி மின்னல்ல இருந்து ஏற்படக்கூடிய அதிகப்படியான பவர் சப்ளைவை தடுக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதை வந்து தடுக்காது. ஓகேங்களா, இந்த வோல்டேஜ் ப்ரொடக்ஷன் டிவைஸ் இந்த மாதிரி ஏற்படக்கூடிய ரொம்ப ஹை வோல்டேஜ், ஓகேங்களா, அது வந்து தடுக்காது. அதுக்கு வந்து சர்ஜ் ப்ரொடக்ஷன் டிவைஸ்னு ஒன்று இருக்கு, அதையும் பத்தி நான் உங்களுக்கு காட்டுறேன். இங்க பாருங்க, இது வந்து பாத்தீங்கன்னா வோல்டேஜ் ப்ரொடக்ஷன் டிவைஸ் சிங்கிள் ஃபேஸ்ல நம்ம எப்படி ஈஸியா வயரிங் பண்ணலாம் அப்படின்றத ஒரு சின்ன சிம்பிளா உங்களுக்கு காட்டியிருக்கேன். அப்படியே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, இதுல வந்து பயன்படுத்துவாங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபியூஸ் கேரியர் போடணும். ஓகேங்களா, இது வந்து ஃபியூஸ் இல்லாத ஒரு சிம்பிளா நெட்ல இருந்து நம்ம டவுன்லோட் பண்ணது உங்களுக்கு காட்டணும் அப்படின்றதுக்காக நமக்கு அதை காட்டியிருக்கோம். ஓகேங்களா, இங்க பாருங்க, ஃபேஸ் இன்புட்டா வருதா, அது தூக்கி வோல்டேஜ் ப்ரொடக்ஷன் டிவைஸ்ல கொடுத்துருங்க. இதை வந்து ஐசோலேட்டரோ ஒரு எம்சிபியோ அதுல இருந்து நீங்க அவுட்புட்டா எடுத்துக்கோங்க. நம்மளோட வீட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக்கல் பொருள் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா பாதுகாக்கிறதுல ரொம்ப இன்டெலிஜென்ட்டான ஒரு டிவைஸ் இது. நம்ம பார்த்தீங்கன்னா இதை பற்றி பாருங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபியூஸ் கிடையாது, இந்த ஃபியூஸ் வந்து இங்கே வரும். ஓகேங்களா, இது வந்து உள்ள இன்டீரியல் உள்ள நம்ம ஒரு எம்சிபிக்கு எப்படி வச்சு நம்ம லைனிங் பண்ணுவோம் அப்படின்றத வந்து காட்டியிருக்கோம். பார்த்தீங்களா, நியூட்ரல் வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரல் லிங்க்கு, எர்த்து இதெல்லாம் வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும். நம்ம இந்த ஆர்சிசிபி வந்து கம்பல்சரி வந்து நம்ம பயன்படுத்தணும். இந்த வோல்டேஜ் ப்ரொடக்ஷன் டிவைஸுக்கு முன்னாடி பயன்படுத்தலாமா பின்னாடி பயன்படுத்தலாமா அப்படின்னு கேட்குறீங்க. இதுக்கு முன்னாடியும் நீங்கள் பயன்படுத்தலாம், இதுக்கு பின்னாடியும் பயன்படுத்தலாம்.
ஆர்சிசிபி என்னதுன்னா லீக்கேஜ் கரண்ட்டை அரெஸ்ட் பண்ணக்கூடியதான் அந்த ஆர்சிசிபி. அந்த கரண்ட் வேரி ஆகும்போது என்ன பண்ணும், பவர் சப்ளைவை கட் பண்ணிடும். நமக்கே ஷாக் அடித்தாலும் சரி, அது வந்து என்ன பண்ணும், ஒரு மில்லி செகண்ட்ல பவர் வந்து கட் ஆஃப் பண்ணக்கூடியது ஆர்சிசிபி. அது போகிறதுனால உங்களுக்கு தான் ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா ரொம்ப 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 ஒரு சேஃப்டியான ஒரு டிவைஸும் கூட அது. ஓகேங்களா? அதனால வந்து ஆர்சிசிபின்றது எல்லாரும் கட்டாயம் பயன்படுத்தணும். ஓகேங்களா? பாருங்க, இந்த பாருங்க ஆர்சிசிபி போட்டிருக்கோம். ஆர்சிசிபி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் ப்ரொடக்ஷன் டிவைஸு, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு எம்சிபி. ஓகேங்களா? இது மாதிரி போட்டு நீங்கள் பயன்படுத்தும் போது என்னன்னா டபுள் ப்ரொடக்ஷன். இந்த ஆர்சிசிபி என்ன பண்ணோம், உங்களுக்கு பவர் சப்ளை ஏதாவது பவர் எங்கேயாவது லீக்கேஜ் ஆச்சுன்னா இது வந்து கட் ஆஃப் பண்ணும். இது வந்து தாண்டி உள்ளே வரும்போது வோல்டேஜில் ஏதாவது பிரச்சனைகள் வேரி ஆகுது, பவர் சப்ளை கட் ஆகுது, ஹை வோல்டேஜ் அதிகமான வோல்டேஜ் வருது அப்படின்னும் போது இது வந்து கட் ஆஃப் பண்ணும். என்னை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுவோம்னா, இந்த ஆர்சிசிபி தூக்கி வோல்டேஜ் ப்ரொடக்ஷன் டிவைஸுக்கு இன்னாண்ட போடுங்க. ஏன்னா வோல்டேஜ் ப்ரொடக்ஷன் டிவைஸ் என்னன்னா ஹை வோல்டேஜ் ஸ்டார்டிங்கில் வரும்போதே தடுக்கும். அதனால பார்த்தீங்கன்னா இதை வந்து நான் முன்னாடி காட்டின இமேஜ் மாதிரி இந்த வோல்டேஜ் ப்ரொடக்ஷன் டிவைஸை முன்னாடி போட்டுருங்க. மீட்டர்லேருந்து சாரி, அங்கே ஒரு ஐசோலேட்டர் போட்டிருப்போம். தமிழ்நாடு பக்கம்லாம் வந்து ஒரு ஐசோலேட்டர் போட்டிருப்பாங்க. அந்த ஐசோலேட்டருக்கு பக்கத்திலேயே இந்த வோல்டேஜ் ப்ரொடக்ஷன் டிவைஸை போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த ஆர்சிசிபி வந்து பயன்படுத்தும் போது நமக்கு ஆர்சிசிபி கொஞ்சம் சேஃபாக இருக்கும். ஏன்னா முன்னாடி இது வந்து இந்த வோல்டேஜ் ப்ரொடக்ஷன் டிவைஸ் வந்து அடி வாங்கினா ஒரு டிவைஸோட நமக்கு போயிடும். சப்போஸ் இது முன்னாடி போட்டிருக்கீங்கன்னா இந்த வோல்டேஜ் ப்ரொடக்ஷன் டிவைஸ் ஆர்சிசிபி முதல்ல டேமேஜ், ரெண்டாவது இந்த வோல்டேஜ் ப்ரொடக்ஷன் டிவைஸ் வந்து டேமேஜ் ஆகும். அதனால இது முன்னாடியே போட்டோம்னா நமக்கு வந்து ஒரு பொருள் வந்து சேஃப்டியாக இருக்கிறது ரொம்ப மிச்சம். அதுக்காக தான் சொல்ல வரேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்றத இந்த வோல்டேஜ் ப்ரொடக்ஷனை பற்றி நம்ம ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருக்கோம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் அதோட தம்ப்நெயில். இது நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா தெரியும். ஹை வோல்டேஜ் லோ வோல்டேஜில் வரக்கூடிய ஆபத்து என்ன அப்படின்றதையும் நம்ம ஒரு வீடியோஸாக போட்டிருக்கோம். பார்த்தீங்கன்னா இது எப்படி செட்டிங்ஸ் பண்ணணும் எனக்கு தெரியாதுங்க, இது எப்படிங்க நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு வீடியோஸ் போட்டிருக்கோம். பார்த்தீங்கன்னா ஹை வோல்டேஜ் லோ வோல்டேஜ் ஓவர் கரண்ட் ப்ரொடக்ஷனு பார்த்தீங்கன்னா இது செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோஸ் போட்டிருக்கோம். அந்த வீடியோ முழுமையாக பார்த்தீங்கன்னா இந்த டிவைஸை வந்து நீங்கள் கண்டிப்பாக உங்களோட வீட்டில் பயன்படுத்திக்கலாம். ஓகேங்களா? தெரியலனாலும் எலக்ட்ரிஷியன் பார்க்குறாங்க, அவங்களுக்கு தெரியலனாலும் இந்த வீடியோ அவங்ககிட்ட காட்டுங்க. இதை காட்டி எங்க பாருங்க இது மாதிரி போட்டிருக்காங்க, இது மாதிரி இந்த டிவைஸை வந்து ஃபிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுங்க. சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது புரியல, விளக்கங்கள் தெரியல அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்துடுங்க. அது கூடயே ஒரு மேனுவல் ஒன்று கொடுப்பாங்க. ஏன்னா பிராண்டுக்கு பிராண்டு மாறுபடும். நான் நிறைய பேர்கிட்ட சொல்றது தான். ஏன்னா நான் காட்டுற இந்த செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த பிராண்டுக்கு தான் செட் ஆகும். ஓகேங்களா? அடுத்து வேற ஒரு பிராண்டு வாங்கும்போது நீங்கள் என்ன பார்க்கும், அதில் வேற செட்டிங்ஸ் இருக்கும். அது உங்களுக்கு பார்க்க தெரியல அப்படின்னா ஒரு ஃபோட்டோஸ் எடுத்து எனக்கு சென்ட் பண்ணீங்கன்னா நான் உங்களுக்கு அந்த வாட்ஸ்அப்லேயே உங்களுக்கு வந்து டீலிங் கேட்பேன். உங்களுக்கு வந்து இது என்னென்ன வோல்டேஜ் கொடுக்கணும், என்னென்ன செட் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டு அந்த பிரச்சனைக்கு தகுந்த மாதிரி செட்டிங்ஸை சொல்லுவோம். அந்த செட்டிங்ஸை நீங்கள் செட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட வீட்டில் பயன்படுத்திக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா சர்ஜ் ப்ரொடக்ஷன் டிவைஸ். ஓகேங்களா? சர்ஜ் ப்ரொடக்ஷன் டிவைஸை எப்படி வயரிங் பண்ணணும் அப்படின்றது இங்கே காட்டிருக்கேன் பாருங்க. ஒரு மீட்ரு, ஒரு ஐசோலேட்டரு, அதுக்கு பக்கத்துல சர்ஜ் ப்ரொடக்ஷன் டிவைஸ். அதில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க L1 லைன் 1 லைன் 2 லைன் 3 நியூட்ரல். ஓகேங்களா? இதில் எல்லாமே கொடுத்துடணும். அதை பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் வோல்ட்டு தான் இது. ஓகேங்களா? இங்கே பாருங்க ஸ்ட்ரெயிட்டாக போகும். அதுலேருந்து ஒரு ரெஃபரன்ஸ் இதில் கொடுப்பாங்க. இந்த ரெஃபரன்ஸ் கொடுத்துட்டு இங்கே பாருங்க எர்த் இருக்கா, இந்த எர்த் என்ன பண்ணுவாங்க, கிட்ட கிரவுண்டிங் பண்ணிடுவாங்க. கிரவுண்டிங் பண்ணும்போது ஏதாவது லைட்டிங் அரெஸ்ட் வோல்ட் வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இடி மின்னல்லேருந்து வரும்போது அந்த வோல்டேஜ் இது வழியாக வரும். சல்லுன்னு வரும்போது இது என்ன பண்ணும், இந்த இடத்துல லைட்டிங் பிரச்சனை இது பண்ணும்போது இது உள்ளே இருக்கும் ஒரு ஃபீஸ் ஒன்று இருக்கும். அது வந்து ஃபீஸ் ஓப்பன் ஆகி உங்களுக்கு என்ன பண்ணும், ஷார்ட் கரண்ட்டை ஏற்படுத்திடும். ஷார்ட் கரண்ட் ஏற்படுத்தினா எம்சிபியோ ஏதோ ஒன்று ட்ரிப் ஆகிடும். உடனே இந்த சப்ளை இங்கேருந்து வரக்கூடிய சப்ளைவை இப்படி இழுத்து இந்த கிரவுண்ட் வழியாக அனுப்பிச்சிடும். அதாவது ஒரு பவர் சப்ளை அப்படின்னா எந்த வழியாக நம்ம வெளியில போகலான்னு தான் பார்க்கும். ஒரு பாம்பை ஒரு 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 அட்டைப்பட்டியிலோ ஒரு வாட்டர் பாட்டிலோ அரைச்சிட்டோம் அப்படின்னா ஒரு சின்ன ஓட்டையை போட்டுட்டோம்னா அந்த பாம்பு என்ன பண்ணும், நம்ம எந்த ஓட்டை வழியா வெளியில போகணும் அப்படின்றத பார்க்குமா கண்டி, நம்ம இங்கே இருப்போம் அப்படின்லாம் பார்க்கவே பார்க்காது. ஓகேங்களா? அது மாதிரி தான் இது வழியா வரக்கூடிய ஹை வோல்டேஜ் என்ன ஆகும், சல்லுன்னு இங்கே வரும். இங்கே வந்தோடனே ஆல்ரெடி நம்ம இந்த இடத்துல கிரவுண்டிங் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? கீழே பாருங்க ஒரு ஸ்க்ரூ. ஆக்சுவலாக இது வந்து சிங்கிள் ஃபேஸு, இது வந்து 3 ஃபேஸ். இங்கே வந்து கிரவுண்டிங் பண்ணியிருப்போம். இந்த கிரவுண்ட் வழியா என்ன பண்ணுவோம், ஃபேஸ் இங்கே வரும்போதே என்ன பண்ணுவோம், இந்த பக்கம் ஒரு ஈஸியான வழி இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு இது வழியா பூந்து இதுல கிரவுண்டிங் பண்ணிடும். இதை கிரவுண்டிங் பண்ணது நமக்கு எப்படி தெரியும் அப்படின்னா பாருங்க இந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகிடும். இதில் வந்து கொடுத்துருப்பாங்க, ரெட் கொடுத்துருப்பாங்க, கிரீன் கொடுத்துருப்பாங்க. அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகிடும்.
இது வந்து ரிமூவல் தான். இதை நம்ம பிடுங்கி போட்டுட்டு வேற ஒன்று வாங்கி இதில் போட்டு இன்சர்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணலாம். சரிங்களா? அதுக்கப்புறமா நீங்கள் ஆர்சிஜிபியோ வோல்டேஜ் ப்ரொடக்ஷன் டிவைஸோ எல்லாமே வந்து பயன்படுத்தலாம். ஓகேங்களா? இதை பற்றி நம்ம ஒரு வீடியோஸ் வந்து தெளிவாக உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கோம். பார்க்க வேண்டிய பாருங்க. பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஃபேஸ் ஒயரிங்கில் என்ன பண்ணுறீங்களோ இல்லையோ, இப்போ நான் காட்டக்கூடிய காட்டின டிவைஸை கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்தணும். இந்த இடத்துல ஆர்சிஜிபி பக்கத்தில் வோல்டேஜ் ப்ரொடக்ஷன் டிவைஸ் போட்டு பயன்படுத்துங்க. எஸ்பிடி கண்டிப்பாக பயன்படுத்துங்க. அது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சர்ஜ் ப்ரொடக்ஷன் டிவைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஷார்ட்டாக எஸ்பிடி அப்படின்னுவாங்க. அதுவும் வந்து பயன்படுத்துங்க. உங்களோட வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை காப்பாற்றிங்க. நமக்கும் எந்த வித பிரச்சனைனா நம்ம வந்து பல லட்சம் செலவு பண்ணி வீடு கட்டுறோம். ஓகேங்களா? அந்த வீட்டுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், சிம்பிளாக கூட நம்ம அந்த ஒரு 5000 ரூபாய் அதிகபட்சமாக வருங்களா, அதை கூட நம்ம செலவு பண்ணவே மாட்டோம். செலவு பண்ணி இந்த பிரச்சனைகளை நம்ம சரி பண்ணிங்கனாலே போதும். நமக்கு வந்து எப்பயுமே நம்மளோட வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம போடக்கூடிய ஃபிட்டிங்ஸ் எல்லாம் காஸ்ட்லியான பொருட்கள் எல்லாமே வந்து சேஃபாக இருக்கும். இது மட்டும் கிடையாதுங்க. நம்ம வந்து கரண்ட் பில் ஏன் அதிகமாக வருது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கோம். என்ன மாடல் சுவிட்சஸ், என்ன மாடல் ஒயரிங், இது மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியும். பிளம்பிங் வீடியோஸும் நம்ம போட்டிருக்கோம். உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் வேணாலும் நம்மளோட சேனலில் வீடியோஸில் போயிட்டு பாருங்க. உள்ள வீடியோ சேனல் உள்ளே போங்க, வீடியோஸ்ன்னு இருக்கும். அந்த வீடியோஸ் கீழே போங்க. கிட்டத்தட்ட ஒரு 100கணக்கான வீடியோஸ் போட்டிருக்கோம். உங்களுக்கு எல்லாமே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்றத நான் நம்புறேன். இந்த வீடியோவை இது வரைக்கும் பொறுமையாக நிதானமாக பார்த்துருக்கீங்க. இது வரைக்கும் பார்த்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இது மாதிரி வீடியோக்கள் அடிக்கடிக்கு உங்களுக்கு நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணதோட இல்லாமல் அந்த பெல் பட்டனையும் அழுத்துங்க. அப்போதான் நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். இது மாதிரி வீடியோஸ் சொல்லுங்க. நிறைய உங்களுக்கு என்ன வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவை சந்திக்கலாம்.